ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஆனால் இன்றைக்கு பேசக்கூடியவர்கள், நாம் இப்படி இணைந்து இயங்குவதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். நாம் திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறோம் என்பதை போல. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற ஒரு அரசியல் இயக்கம். கலைஞரே 5 முறை முதலமைச்சராக நாற்காலியில் அமர்ந்தவர். இன்றைக்கு தனது ஸ்டாலின் 6வது முறையாக திமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைத்திருக்கிறார். ஆளுங்கட்சியாக இன்றைக்கு அது வீறு நடை போடுகிறது. அந்த இயக்கத்திற்கு இன்னொரு கட்சி முட்டுக் கொடுக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை. அப்படி அந்த இயக்கம் பலவீனமாக இல்லை. நாம் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இன்னும் இடதுசாரி இயக்கங்களோடும் இணைந்து நிற்கிறோம் என்று சொன்னால், இந்த இயக்கங்கள் தான் ஜனநாயக அரசியலை பேசுகிற இயக்கங்கள், முற்போக்கு அரசியலை பேசுகிற இயக்கங்கள், சமூக நீதி அரசியலை பேசுகிற இயக்கங்கள், சாதிய வன்கொடுமைகள் ஒழிய வேண்டும் என்று பேசுகிற இயக்கங்கள், அந்த வன்கொடுமைகளை எதிர்த்து களம் காண்கிற இயக்கங்கள், நம்முடைய கருத்துக்கு உடன்பட்டு நம்மோடு நிற்கிற இயக்கங்கள். எனவே இந்த இயக்கங்கள் பலவீனப்படும் என்றால் விடுதலை சிறுத்தைகளின் அரசியலும் பலவீனப்படும். நாம் பேசுகிற அரசியல் தான் திராவிடர் கழக அரசியல். நாம் பேசுகிற அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுகிற அரசியல். இதுதான் பெரியார் அரசியல், இதுதான் அம்பேத்கர் அரசியல். ஆக பெரியார் அரசியலை வீழ்த்துவோம் என்று ஒரு கும்பல் சொல்லுகிறது என்றால், மறைமுகமாக அம்பேத்கர் அரசியலையும் வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றுதான் பொருள். திமுகவை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், சிறுத்தைகள் பேசுகிற அரசியலையும் வீழ்த்துவோம் என்றுதான் பொருள். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையிலே திமுகவை எதிர்த்து அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் அதை திமுக எதிர்கொள்ளும், அது வேறு. ஆனால் அவர்களும் நாமும் பேசுகிற பொதுவான அரசியல் கோட்பாட்டை விமர்சிக்கிறார்கள் என்கிற போது நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. அதை போல நம்மிடத்தில் ஆசை காட்டினார்கள். உங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை பெற்றுத்தர முடியும், ஆட்சியிலே பங்கு தர முடியும், நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள். சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இல்லை. அசைத்து பார்த்தார்கள், அசைக்க முடியவில்லை. வளைந்து கொடுப்பதனால் முறித்துவிட முடியும் என்று முயற்சித்து பார்த்தார்கள். வளைந்து கொடுக்கிற எல்லாம் முறிந்து விடாது, அப்படி அது பலவீனமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள். திருமாவளவன் மோர் பிளெக்சிபிள் பட் மோர் ஸ்ட்ராங். அது பலருக்கு தெரியாது. நான் மிகவும் வளைந்து கொடுப்பவன் தான், ஆனால் அவ்வளவு இலகுவாக என்னை ஒடித்து விட முடியாது, முறித்து விட முடியாது, உடைத்து விட முடியாது, தகர்த்து விட முடியாது என்பதை காலம் அவ்வப்போது அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே என்னை ஒரு துருப்புச் சீட்டாக வைத்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைத்து விடலாம் என்று பலரும் கணக்கு போட்டார்கள். தோற்று போனவர்கள் இன்றைக்கு மறுபடியும் பழைய உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதிமுக கூட்டணியை பாஜக தலைமை தாங்கி வழிநடத்துகிறது என்று சொல்லக்கூடிய வகையில கூட்டணியை அமித்ஷா அறிவிக்கிறார். கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அறிவிக்கிறார். அதிமுக தான் தலைமை தாங்குகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை அறிவித்திருக்க வேண்டும். நாங்களும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறோம், பாஜகவை நாங்கள் கூட்டணியில் இணைத்ததற்கு இன்னென்ன காரணங்கள், கூட்டணி ஆட்சி அமைக்க அதிமுக உடன்படுகிறது என்றெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தால் அவரே சுதந்திரமாக அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று நாம் நம்ப முடியும். ஆனால் அவரை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு அமித்ஷா பேசுகிறார். கூட்டணியை நாங்கள் அமைத்து விட்டோம் என்கிறார், கூட்டணி ஆட்சியை உருவாக்கப் போகிறோம் என்கிறார், திமுகவை அகற்றுவோம் என்கிறார். இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினால் அது சரி. ஆனால் அமித்ஷா பேசுகிறார். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உடல் மொழியும் அமித்ஷா அவர்களின் உடல் மொழியும் எப்படி இருந்தது என்பதை மீண்டும் ஒரு முறை வீடியோவை போட்டு பாருங்கள். இதை ஏன் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் என்றால், அவர்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது.
அந்த கணக்கு திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல, அம்பேத்கர் அரசியலை, பெரியார் அரசியலை வீழ்த்த வேண்டும் என்பதுதான். அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பெறுகிறது என்றால் அம்பேத்கர் பெரியார் அரசியல் வலுப்பெறுகிறது என்று பொருள். திமுக வலுவோடு இருக்கிறது என்றால் பெரியார் அம்பேத்கர் அரசியல் வலுவோடு இருக்கிறது என்று பொருள். ஆகவே அவர்களின் நோக்கம் சமூக நீதி அரசியலை நீர்த்து போக செய்ய வேண்டும், இவர்களை சிதறடித்து விட வேண்டும் என்று சாதி பெருமையை ஊட்டுகிறார்கள். சில சில்லறைகள் இப்படி தலித் என்று சொல்லக்கூடாது, பறையர் என்றுதான் சொல்ல வேண்டும், ஆதி திராவிடர் என்று ஆதி திராவிடர் என்று கூட சொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சனாதன கும்பலின் கைக்கூலிகளாக மாறியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.